Co-presented by Arogya Milk. இந்த 5 லட்சத்தை மாமா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. என்ன அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க? போங்க போய் மாமா கிட்ட கொடுங்க. என்ன சொல்றதுனே தெரியலங்க. தேங்க்ஸ்ங்க. நான் அது உடனே அப்பாண்ட போய் எடுத்து குத்துறத பாருங்க. இந்த ஐடியாவே வரல. அதுதாங்க சொல்றது, நீங்க எப்படி பக்கத்துல இருக்கணும். ஓகேங்க, நீங்க சொல்லிட்டீங்களா, அப்படி நீங்க கண்ணை மூடி தருவதுக்குள்ள அப்பாண்ட குத்துறேன். ஓகேவா? டேய், நீ என்னடா நேத்து அவ்வளவு வேலை செய்திருக்க, போய் ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா சுத்திக்கிட்டே இருக்கிற. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெஸ்டா? என்னத்துக்கு ரெஸ்ட்? ஏப்பா இதான் ஒரு வேலை, நான் எப்படிப்பா ரெஸ்ட் எடுக்க முடியும்? அப்படி பார்த்தா என்னோட அதிகமா வேலை பார்த்தது நீங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்க வேலை பார்த்துக்கிறீங்க. நான் உன்னை கேட்டா நீ அதையே திருப்பி விடுவியா? சரி, எதுக்கு வந்த சொல்லு. அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த கல்யாணம் ஆர்டர் முடிச்சோம்ல. ஆமா, அது மூலியமா எங்களுக்கு ஒரு 4-5 ஆர்டர் கச்சிச்சுப்பா. சரி, நான் சேர்த்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் வந்துடுச்சு. அப்படியா? நாங்க இதெல்லாம் என்ன என்கிட்ட கொடுக்குற? வேணாம்டா பா, புடிங்கப்பா. இல்லப்பா, அன்னைக்கு ஏதோ பண நெருக்கடி அப்படி இப்படின்னு எல்லாரும் பணம் கேட்டீங்களா, மாறி ஆயிடுச்சுப்பா. எல்லாருக்கும் நீங்க குத்து தான் பார்த்துருக்குறேன், நீங்க கேட்டு நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஆனா அந்த நேரத்தில் கூட என்னால உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. இந்த வர்றா, அப்போ உன்னால முடியல, கொடுக்கல. இப்போ முடியுது, கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? இல்லப்பா, அன்னைக்கு இருந்த என் நிலைமைக்கு என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு பெருசா என்னால் முடியலனா கூட ஏதோ என் சக்திக்கு உள்பட என் அப்பாவுக்கு நான் தோல் கொடுக்க முடியும்னு எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருக்குப்பா. வாங்கிக்கோங்கப்பா. என்ன வாங்கிக்கோங்க மாமா. அப்பா அது நீங்க வாங்கிட்டீங்கன்னா எங்க அப்பாவுக்கு நானும் உதவி பண்ண அப்படின்னு ஒரு பெருமை எனக்கு இருக்கும்பா. வாங்கிக்கோங்கப்பா. உண்மையாவே பெருமையா இருக்குடா. ஒன்னாலையும் சொந்த கால நிற்க முடியும்னு நீ நிரூபிச்சுட்ட. பாத்தியம்மா, இன்னைக்கு இந்த வீடு ஜப்தி ஆயிடுன்னு வக்கீல் நோட்டீஸ் வந்தப்போ மத்த 2 பசங்கனால உதவ முடிஞ்சது, தன்னால உதவ முடியலன்னு வருத்தப்பட்டம்மா. அந்த வருத்தம் என் மனசை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னு இப்ப புரியுது. கொடுக்க முடிஞ்ச உடனே ஞாபகமா வந்து கொடுத்துருக்கிறான். பெருமையா இருக்குடா கண்ணா. டே நாகராஜ், சொந்த காலில் நின்று சொந்த உழைப்புல பணத்தை சம்பாதிக்கிறதுல எவ்வளவு பெருமைன்னு புரிஞ்சுக்கிட்டியா? இதுதான்டா உண்மையான வளர்ச்சி, இதுதான்டா உண்மையான தன்னம்பிக்கை. நல்ல வருவிட நீ. அப்பா, எல்லாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்லப்பா, அதனால எல்லாத்துக்கும் ஏதாவது பண்ணும் அப்படின்னு தோணுதுப்பா. இன்னும் என்னது? இல்ல, அண்ணன், அண்ணி, நட்டு, அனிதா எல்லாரும் சேர்ந்து என்ன உதவி பண்ணாங்கப்பா. பதிலுக்கு என்னோட பாசத்தையும் என்னோட நன்றியும் காட்டுறதுக்கு பணமா குத்தா அது அசிங்கபத்திரமாயிடும். என்ன பண்ண போற? இல்ல அதான்ப்பா இதை ஐடியா பண்ணிருக்கிறோம். பஞ்சாயத்துல சொல்லிருக்கேன். அவன் வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டு. என்ன பண்ண போறாங்க? வந்துட்டான்ப்பா 100 வயசு அவனுக்கு. வேடா டேய், இந்த மாப்பிள நீ சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இந்தா எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. என்னடா இவ்வளவு போய் சொல்றேன்ப்பா. அண்ணே, அண்ணி, நட்டே, வரேன் எல்லாம் வாங்க. என்னண்ணா சொல்றேன்டா. அனிதா எங்கடா? நல்லா இருக்கா? கூட்டினா கூட்டினா போடா, போ போ. மாப்பிள அண்ணன்டா.
அண்ணா வாண்ணா என்னடா நாகராஜ்? கொஞ்சம் 5 நிமிஷம்ண்ணா. சரி. 5 நிமிஷம் இரு. நானே என் பொண்ணுக்கு ஒரு வேலையும் சொன்னதில்ல. இவன் யாரு என் பொண்ணுக்கு வேலை சொல்றதுக்கு? அனிதா, நாகராஜ் என்ன கூப்பிடுறான், கொஞ்சம் கீழே வா. அப்பா நான் கூப்பிடுறேன். எதுக்கு? எதுக்குன்னு தெரியல, கூப்பிடுறான், வாயேன். எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, என்னாலலாம் வர முடியாது, நீங்க போங்க. ஏய், கொஞ்ச நேரம் ஆக போகுது, வா வந்துட்டு போ. நான் இப்படி உடம்பு முடியாம கிடக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். என்னாலலாம் வர முடியாது, போங்க போங்க, சும்மா முறைக்காதீங்க அப்படி. ஆமா, பெருசா வந்துட்டாரு. அண்ணன் கூப்பிட்டாரு, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டாருன்னு. அப்பா எங்களோட இந்த சந்தோஷமான தருணத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறோம். என்னங்கப்பா? எனக்கு எதுக்குடா? ஆசையா வாங்கி தரலப்பா. நாங்க வேண்டாம்னா கேட்க மாட்டேன். அடுத்தது இதுக்கு மூல காரணமா இருந்த வேதாஜிக்கு. வேதாஜி டேக் இட் யுவர்ஸ். ஆமா உங்களுக்கு தான். அண்ணா இருண்ணா உனக்கு வந்து ஸ்பெஷலாக வாங்கி சொல்றேன். அவனை எங்குது? அண்ணா டேய், எதுக்குடா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஒரு மால்ட்டியும் கிடையாது, நீ புடினா. அண்ணே இந்தாங்க நீ. ஏய், குடுக்குறான்ல, என்ன மூஞ்சியை திருப்பிட்டு நிக்கிற? வாங்க. ஏய், வாங்கன்னு சொல்றல, வாங்க. நட்டு இந்தடா உனக்கு பிடிச்சது. அனிதாங்கடா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, படுத்துட்டு இருக்கா. சரி நீ குத்துரு. தேங்க்ஸ்ண்ணா. மச்சி, இது ஸ்பெஷல். என் உயிர் நண்பன், என் உயிர் தோழன். இந்த வெற்றிக்கெல்லாம் அவனும் ஒரு முக்கியமான காரணம். என்னடா? எனக்கா மாப்பிள? எனக்கு இதைத்தான் நீ கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாவே எடுத்திருப்பேனே. அப்ப எல்லாத்தையும் ஏனா தானே நிறுத்துக்கிறியா நீ? இல்ல மாப்பிள, இல்ல மாப்பிள, எல்லாத்தையுமே கேனத்தனமா சிரிக்காதடா. என்ன உங்க வீட்டு வேலைக்காரி நினைச்சியா? வேலையையும் வாங்கிட்டு துணியையும் எடுத்து தர. என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? நான் என்ன அவன் வீட்டுல வேலை செய்ய வேலைக்காரியா என்ன? பெருசா புடவை கொடுக்கறான். புடவை என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கி கூலி கொடுக்கறானா? கட்டி
ஏங்க என்ன பண்றீங்க? இது உனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை தானே? என்ன பண்ண போறீங்க? கொளுத்த போறேன். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவ நீ? ஆறு ஏங்க கொடுங்க. தொட்ட தொலைச்சிருவேன். ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்டி, உனக்கு பிடிச்ச புடவையை கொளுத்தும் போது உன்னால தாங்கிக்க முடியல. அப்ப இதை என் தம்பி பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பா உன்ன? அவன் எவ்வளவு பாசத்தோடையும் ஆசையோடையும் இந்த புடவையை வாங்கி கொடுத்தான். அதை எடுத்துட்டு வந்து இப்படி கொளுத்திக்கிட்டு இருக்க. என்ன ஜென்மண்டி நீ? அவன் வாங்கி கொடுத்த புடவையை கொடுத்துனா உனக்கு சந்தோஷம் வந்துருமா? சொல்லு, வந்துருமா? நான் ஏன் வெறுக்கிறேன்னு இப்ப புரியுதா? தம்பிங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ ஏதாவது பண்ண, அதை விட 3 மடங்கு நீ கஷ்டப்படுவ. புடவையை கொளுத்திட்டு போறீங்களா? கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காட்டுறேன். ஜோசியர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா தான் இருக்கு ராமநாதன் சார். இப்ப எதுக்கு நல்ல நாள்லாம் பாத்துட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. பொண்ணோட நட்சத்திரத்துக்கு நீங்க போன ஞாயிற்றுக்கிழமையே வச்சிருக்கணும். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. பையனோட நட்சத்திரத்துக்கு நீங்க நாளைக்கே வச்சுக்கலாம். அக்கா, என்னக்கா இங்க நடக்குது? யாருக்கு தெரியும்? இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. நாளைக்கு நைட்டு 10 மணிலிருந்து 12 மணிக்குள்ள சுபஹோரை. அந்த நேரத்துல சேர்ந்தா வம்சம் அமோகமா விருத்தி அடையும். இந்தாங்க சார். நன்றி சார். நல்லது, வாங்க வரட்டுங்களா? வணக்கம் தம்பி. வாங்க. என்னப்பா ஜோசர் போறாரு? எல்லாம் நல்ல விஷயமா தாண்டா. இதுக்குப்பா புரியல. உன்னோட ராசி வேதாவோட ராசி ரெண்டையும் பார்த்து ஒரு நல்ல நேரமா குறிச்சு கொடுக்க சொன்னேன். இப்ப எதுக்கு இவங்க ராசியை பார்த்து நல்ல நாள் குறிக்கணும்? பெருசு ஏதோ வில்லங்கம் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. என்னடா அப்படி பாக்குற? நம்ம வீட்டுல நாளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுரா. என்னப்பா? ஜோசியர் டைம் பார்த்து சொன்ன பிறகு உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன்டா. அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. கரெக்ட். ஆனா நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கும் வேதாக்கும் நாளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுரா கண்ணா. சாந்தி முகூர்த்தமா? நான் அப்பவே நினைச்சேன் பெருசு ஏதோ ஒரு பிளான் பண்ணுதுன்னு. நினைச்ச மாதிரியே சரியா போச்சு. இல்ல அப்பா, இது இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரம்? எதுக்காகவா? டேய், எல்லாம் அப்பாவுக்கு தெரியும், பேசாம இருடா. டேய், ஒரு அப்பனோட கடமைடாது, நான் அதை செய்ய வேணாமா? டேய், என் பிள்ளைக்கு எப்போ எதை செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. நான் அதைத்தான் செய்துட்டு இருக்கிறேன், பேசாம இரு. சந்தோஷமா இருக்கணுமா? எப்படி இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். டேய், இத்தனை நாள் பட்டதெல்லாம் போதும்டா. நாளையில இருந்தா சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு. அதெல்லாம் சரிப்பா. இப்ப எதுக்கு அது திரும்ப திரும்ப அப்பான்னு பேசிக்கிட்டே இருக்காதரா. மேற்கொண்டு நடக்கிறத பாரு. நாளைக்கு உங்க 2 பேருக்கு சாந்தி முகூர்த்தம்டா. சுந்தரு, நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. சரியா? சரிங்க.
கல்பனா, ஆ? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுல சாதாரணமா பெரியவங்க தாமா முன்ன இருந்து செய்வாங்க. உன் அத்தை இப்ப இல்ல, அத்தையோட ஸ்தானத்தில் நீ இருக்கிற. அதனால இந்த சின்னவங்களுக்கு பெரியவங்களா நீங்க 2 பேரும் எப்படி இந்த ஃபங்க்ஷனை அழகா செய்யணுமோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, சரியா? இவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பொறுப்பை என்கிட்டயே ஒப்படைக்கிறீங்களா? உன்னையும் சுந்தரியும் நம்பித்தாம இந்த பொறுப்பை கொடுக்குறேன், செய்வியா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்ல மாமா, அப்படியே சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டேன். அப்படியா? சிறப்பா பண்ணிடுறேன் மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அது சுந்தர் எல்லாம் பொறுப்பா பண்ணிடுறியா? சரிங்கப்பா, நான் கல்பனா, பாத்துக்கிறேன். நீ உன்னோட போய் வாங்க வேண்டியதெல்லாம் சரிங்க வாங்கிடு. மாமா. என்ன மாமா, ஆட்ட கசாப்ப கடைக்காரன் கையிலேயே பிடிச்சு கொடுத்துட்டு பாத்துக்கன்னு சொல்றீங்களே, இந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். பட்டு சாரீஸ்ல எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போங்க மேடம். வாங்க சார். வணக்கம் மேடம். என்ன வேணும்? பட்டு சாரீஸ். ஓ, பட்டி சரிங்களா? இத பாருங்க மேடம். இல்ல இல்ல, இது நல்லா இல்லைங்க. இதுவா மேடம்? ஐயோ, சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குங்க. ஏய், விசேஷத்துக்கு எடுக்கிறோம், கருப்பு கலர் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களா? அண்ணே, நீங்க வேற கலர். சரிங்க. இங்கே வந்துடுச்சா? எப்படியாச்சும் பார்த்து பேசி ஆகணுமே. இவர் வேற பக்கத்துல இருக்காரு, என்ன பண்றது? அந்த கடவுளே பார்த்து இந்த அம்மாவை இங்க அனுப்பியிருக்கு, எப்படியாச்சும் பேசி ஆகணுமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவர் எப்படியாவது இங்க அனுப்பணும். ஏங்க, என்ன? நாகராஜுக்கு வேட்டி சட்டை எடுக்கலையா? நேரம் ஆயிட்டே இருக்குங்க, நீங்க போய் வேட்டி சட்டை எடுத்துட்டு வாங்க, நான் பட்டு புடவை செலக்ட் பண்ணேன். என்னங்க யோசிக்கிறீங்க? போங்க போய் வேட்டி சட்டை எடுத்துட்டு வாங்க. சரி அண்ணே, அந்த வேட்டி சட்டை எல்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் சார். சரி. ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாது, உடனே பேசிடுவோம். எங்க மேடம், இந்த புடவை ஓகேவா? அந்த புடவை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பேக் பண்ணிடுங்க. சரிங்க. அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்ச அந்த கல்வி? ஓடலான்னு பாக்குறியா? என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் திருடுமா? நீ திருடுனதான் நான் பார்த்தனே. ஐயோ, நான் திருடலங்க. பேக் கொடுமா. இல்லங்க, அதுல ஒண்ணும் இல்ல. என்னம்மா இதெல்லாம்? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? ஐயோ, இந்த நேரம் பார்த்தா இந்த அம்மா இப்படி பண்ணணும். நீ மட்டும் தானா இல்ல வேற யாராவது கூட கூட்டி வந்திருக்கியா? சொல்லுமா. இல்ல இல்ல, நான் தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. திருடிட்டு மன்னிப்பு வேறையா? சீ, ஆளை மூஞ்சியும் பாரு, நல்லா சும்மா விடக்கூடாது.
இப்ப பாரு உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க. ஐயோ வேணாங்க ஐயா வேணாங்க ஐயா உங்க கால்ல வேணாலும் விழுறேன் என்ன விட்டுருங்க ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டேன் சொன்னா கேளுங்க ஐயா ஐயோ இந்த அம்மா கிட்ட இப்ப பேசினா கண்டிப்பா நம்ம மேலேயே சந்தேகப்படுவாங்க. நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை? உன்னை எல்லாம் கம்பி என்ன வைக்கணும். ஐயோ வேணாயா சொன்னா கேளுங்க ஐயா நான் இனிமே இது மாதிரி சார் செய்ய என்ன மாட்டேன் பிரச்சனை சார்? எதுக்கு வயசானவங்களை திட்டுறீங்க? சார் புடவை திருடி இருக்கா சார், திட்டாம என்ன பண்ண முடியும்? ஏமா நீ புடவையை திருடினியா? நீயா? சார் இது திருடுற ஆள் தான் சார். இவங்களை உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியுமாவா? எங்க வீட்ல வேலை பார்க்கும்போது திருடி கையும் கழுமா மாட்டின ஆள் தான் சார் இவங்க. அங்கிருந்து துரத்தி விட்டுருக்கோம். ஓஹோ, இவங்க சும்மா விடாதீங்க சார். ஓ அப்ப இதே வேலையா தான் இருக்கியா நீ? என்ன சார் பேசிக்கிட்டே இருக்கீங்க? போலீஸ்க்கு கால் பண்ணி பிடிச்சு கொடுங்க சார். இதோ ஐயா கால் பண்ணி என்ன தான் சார் மன்னிச்சிருங்க சுந்தர் தம்பி தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் சிக் திருடினதை திருடிட்டு சப்போர்ட் பண்ண சொல்றீங்க. இதே பொழப்பா போச்சு. போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க சார், அப்பதான் ஐயோ தூக்குவாய்வா. வேணாங்க ஐயா ஐயா கல்பனா கிளம்பலாமா? கிளம்பலாங்க. பில் போட்டுலாமா? அப்போ வா போலாம்.